வணக்கம் ஸ்ருதிலயா ஃபேமிலி. இன்று நாம் மாணிக்கவாசகர் இயற்றிய திருவாசகத்தில் சிவபுராணத்தினுடைய பாடல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதன் முன் மாணிக்கவாசகரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். மாணிக்கவாசகர் தேவார நால்வருள் மிகவும் முக்கியமானவர். இவருடைய பக்தி சன்மார்க்க நெறிமுறையில் அமைந்துள்ளது. இவர் கிபி 9ஆம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டில் வாத ஊரில் பிறந்தவர். அரிமர்த்தன பாண்டியனுக்கு அமைச்சராக இருந்தவர். ஒருமுறை அவர் குதிரை வாங்க சென்ற பொழுது திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் சிவனடியாராக வந்த சிவனால் அருள் பெற்று அதன் பின் இறைப்பணி செய்தார். அன்று முதல் அவர் பாடல்கள் இயற்றினார். இவர் இயற்றிய திருவாசகமும் திருக்கோவையும் மிகவும் சிறந்த பக்தி இலக்கியமாகும். இதனை எவ்வாறு சொல்வார் என்றால், மனிதன் கேட்க இறைவன் சொன்னது பகவத்கீதை, இறைவன் கேட்க மனிதன் சொன்னது திருவாசகம். அந்த சிவனே இவருடைய பாடல்களை கேட்டு இவருக்கு மாணிக்க வாசகர் என்று பெயர் சூட்டினார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருவாசகத்தில் நாம் பார்க்க இருப்பது சிவபுராணமாகும். அதனுடைய திருவாசகத்தில் முதல் பாடலே சிவபுராணமாகும். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பர் தாயுமானவர். அதனிலிருந்து நாம் அதனுடைய சிறப்பை நாம் அறிவோம். இந்த சிவபுராண பாடல்களில் நாம் ஒவ்வொரு பதிவிலும் 5 சொற்றொடர்களை எடுத்துக்கொண்டு அதனுடைய பொருளை காண்போம், பாடி அதனுடைய பொருளை காண்போம். முதல் 5 வரிகள்: நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இந்த வரிகளில் நமசிவாய வாழ்க என்கிறார். சிவாய நம என்று சொல்லவில்லை, நம சிவாய என்று ஆரம்பிக்கும் வார்த்தைகளில் அவருடைய சிவபக்தி மிக தெளிவாக விளங்குகிறது. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்றால், கண் இமைக்கும் பொழுது கூட என் நெஞ்சில் நீங்காமல் சிவனுடைய பக்தி மேலோங்க வேண்டும் என்கிறார். கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்றால், திருவாவடு துறையில் உள்ள சிவனை குருவாக ஏற்ற மாணிக்கவாசகர் அந்த சிவனுடைய தாழ் வாழ்க பாதம் பணிகிறேன் என்கிறார். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. வேதம் என்றால் அறிவு, ஆகமம் என்றால் அந்த அறிவின் வெளிப்பாடு ஆகமமாகும். அந்த சிவ ஆகமமாகவே இறைவன் நின்று அவர் நம்மை ஆட்கொள்வார் என்கிறார். அவருடைய தாளை வாழ்க என்று வாழ்த்துகிறார். மற்றும் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஒருவனாகவும் பல்வேறு உருவங்களாகவும் விளங்குகின்றார். இவ்வாறு திருவாசகத்தை பாடி நாம் மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.